ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி பட்டாணி பன்னீர் மசாலா. இந்த ரெசிபிக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 நறுக்கின வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 8 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 2 பட்டைத்துண்டு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் அரைச்ச விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 75 கிராம் அளவுக்கு பட்டாணியை சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பட்டாணி நல்லா வெந்ததும் அதில் கட் பண்ண பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கையில் கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.